ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தோட்டத்துக்கு வந்தோம். கிட்டத்தட்ட 55 நாள் ஆயிடுச்சு இந்த வெள்ளாமை போட்டு. 2 கிழமை கழிச்சு வந்திருக்கோம். 2 கிழமையை விடாமல் மழை பெஞ்சி. ஸோ அதனால் தோட்டத்துக்கு வந்து தோட்ட வேலை ஒன்றும் செய்ய கிடைக்கல. 2 கிழமை கழிச்சு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வெள்ளாமை எப்படி இருக்குது அப்படின்னு. சலாது கொஞ்சம் கிடக்கு. சலாது கொஞ்சம் விலை கூடி இருக்குது. சலாது வெட்டுறேன்னு சொன்னால் இன்னொரு 10-15 நாள் ஆகும். பார்க்கலாம் இதுக்கு எப்படி வருது அப்படின்னு. இன்னும் ஒரு உரம் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு உரம் போடணும். இந்த மீன் துப்பரை பண்ணி போட்டிருக்காங்க எப்படின்னு. எல்லா ஊற்றையும் இந்த துண்டில் தான் வீசுவாங்க. நீங்கள் வீட்டில் மீன் துப்பரை பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் போடுவாங்க. இவங்க தாள் இந்த வீட்டில் உள்ளவங்க தான் செய்கிறது. இதுக்கு ஒரு எக்ஷன் எடுக்கணும். கிட்டத்தில் எப்போயுமே இந்த துண்டையே தான் ஊற்றி வீசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரஷ் பண்ணுவோம். இந்த மலையோட மலையா தூக்கி வீசுவோம். இந்த வளமே செய்ய தான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இந்த தோட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 4 வருஷமாகவே இதுதான் செய்கிறாங்க. எது துப்புரமாக மீன் துப்புரை பண்ணாலும் சரி, நிலக்கடலை தின்ட்டு வீசுவாங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த துண்டில் கடியில் ஓ மை காட், இடிஞ்சு போயிருக்கு துண்டு. ஐயோ அதையும் பார்த்துருவோம். ஐ மை காட், மிச்சம் போயிடுச்சே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி அப்படியே போயிடுச்சு இடிஞ்சு. இது தவிர்க்க முடியாது. வளமையாக இந்த பக்கம் தான் இடியும். வளமையாக இந்த துண்டு தான் இடியும். இந்த துண்டு இடிஞ்சு கீழே விழுகும். நம்ம அள்ளி போடுவோம். இதே தான் செய்வோம். இதுவும் கொஞ்சம் இடிகிற துண்டு தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இடிங்கி போய்கிட்டு இருக்கு. அப்போதான் இடிஞ்சு போயிருக்கு. இந்த பனியுள்ள அவங்கள்ட்ட தோட்டத்துக்கும் பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு பாத்திக்கு மேலே பனியும் போயிருச்சுன்னு சொல்லணும். இடிஞ்சிருக்கு. தவிர்க்க முடியாது. என்ன செய்கிறது? வாரத்தை பேஸ் பண்ணுவோம். சரி, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் மழையாக இருக்குது. பாய்.